ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆகாய் 1:5. அன்புக்குரியவர்களே, ஆண்டின் ஆரம்பத்தை காண செய்த தேவன் இறுதி நாளையும் காண செய்த கிருபைக்காய் நன்றியோடு அவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். இந்த ஆண்டில் ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தோமா, ஆண்டவரை மறுதளித்தோமா, விலகி சென்றோமா, நம்மை இத்தருணத்தில் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம். புதிய ஆண்டுக்குள் செல்ல இருக்கும் நாம் இந்த ஆண்டு தேவன் பாராட்டின அன்பை நினைத்து அவரிடம் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, கிருபைக்காக அவருக்கு துதிகளை செலுத்தி நன்றி சொல்லுவோம். குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில் ஏற்பட்ட சூறாவளிகள், பூகம்பங்கள், தடைகள், தடம் புரளுதல், தகர்ந்து போனது, முடிந்து போனது என்ற தருணங்களில் நம்மை தகர்த்திடாமல் தாங்கி ஏந்தி சுமந்தவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். நம்மை காயப்படுத்தியவர்களை, துன்பப்படுத்தியவர்களை, கலங்கடித்தவர்களை, ஏமாற்றியவர்களை நாம் ஆண்டவர் சமூகத்தில் மனதார மன்னிப்போம், ஒப்புரவாகுவோம். கர்த்தரை மறுதளித்த நேரம், விலகி சென்ற நேரம், நன்றி சொல்ல மறந்த நேரம், மற்றவர்களை காயப்படுத்திய, துன்பப்படுத்திய, ஆண்டவருக்கு பிரியமில்லாத மனிதர்களை பிரியப்படுத்தியவற்றிற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுவோம். இதுபோல் பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்படுகிற காரியங்களை நினைத்து மன்னிப்பும், ஒப்புரவாகுதலும், துதியும், ஸ்தோத்திரமும், நன்றி பலியும் ஏறெடுப்போம். இன்னும் சிறப்பாய், உண்மையாய், உத்தமமாய், நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம் என்ற புது நம்பிக்கையோடு புது ஆண்டை தொடர தேவன் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாகிய அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, இந்த ஆண்டின் ஆரம்ப நாளை கண்ட எத்தனையோ மக்கள் ஆண்டின் இறுதி நாளை காண முடியாமல் கடந்து சென்றிருக்கும் போது எங்களுக்கு தேவரீர் பாராட்டின இரக்கத்திற்காக, கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகளாகிய எங்களை பூமி அதிர்ச்சியிலிருந்து, போர் அபாயங்களிலிருந்து, மழை வெள்ளத்திலிருந்து, புயலிலிருந்து, இயற்கை சீற்றங்களிலிருந்தும், மரண கண்ணிகளிலிருந்து விலக்கி காத்ததற்காய் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, எங்கள் குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில், திருச்சபை வாழ்வில், எங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் உமக்கு பிரியமில்லாதவைகளை செய்த நேரங்கள் உண்டு. உம்மை விட்டு விலகி சென்ற நேரம் உண்டு. ஆனாலும் உங்க அன்பும் கிருபையும் இரக்கமும் எங்களை சூழ்ந்து கொண்டதற்காய் நன்றி சொல்கிறோம். எங்களை மன்னிப்பீராக. வருங்காலங்கள் உம்மை கனப்படுத்தி உம்மை மேன்மைப்படுத்தும் காலங்களாக, நன்மை செய்யும் காலங்களாக அமைய வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்கள் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயத்தின் எல்லைகளை விரிவாக்கினதற்காய் நன்றி சொல்கிறோம். அனைத்திலும் உங்க ஆசீர்வாதம், அனுகிரகம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வரப்போகின்ற ஆண்டில் இன்னும் சிறப்பாய் வாழ எங்களை உமது கையில் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு உமக்கு நலமானதை செய்து உம்மை மேன்மைப்படுத்த எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.